Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் கர்த்தர் நம்மை அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடி அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பாட வேண்டும். அவரை நாம் இந்த நேரத்தில் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தக்கூடியவர். அப்படியாக இன்றைய நாளில் நாம் அனைவரும் இந்த நேரத்தில் ஆண்டவரே பரிசுத்தமான நம்முடைய இதயத்தை தர வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து ஊடுருவி பார்த்துக் கொள்பவர். அப்படியாகவே இந்த நாளில் நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி துதிப்போமாக. இன்றைய நாளில் புதிய ஏற்பாட்டு வாக்குறுதிகளை பார்ப்போம். சமாதானத்தின் வாக்குறுதி, தேவனோடு உள்ள உறவின் மூலம் மன அமைதி. யோவான் 14ஆம் அதிகாரம் 24 வாசித்து பாருங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. படித்து பாருங்கள். புரிந்து கொள்ளுதலுக்கு மேலான அமைதி. கிறிஸ்துவின் சமாதானம் என்பது பிரச்சனை இல்லாதது அல்ல, மாறாக வாழ்க்கையின் புயல்களுக்கு மத்தியிலும் நம் இருதயங்களையும் மனதையும் பாதுகாக்கும் ஆழமான மன அமைதியாகும். படித்து பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். அமைதியின் ஊற்று. சாதகமான சூழ்நிலைகளை பொறுத்து அமையும் உலகின் தற்காலிக அமைதியை போரல்லாமல் இயேசு தமது பிரசன்னத்தில் இருந்தும் எல்லாவற்றின் மீதுள்ள அவரது ஆளுகையில் இருந்தும் வரும் ஒரு நிலையான அமைதியை வழங்குகிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3 வாசித்து பாருங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அன்புள்ளவன் பரலோக பிதாவே, கிறிஸ்துவின் சமாதானம் என்கிற ஈவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று என் மனதை பயத்தில் இருந்தும் பிரச்சனையில் இருந்தும் பாதுகாத்து உமது பிரசன்னத்தில் இருந்து கிடைக்கும் பரிபூரண அமைதியில் நான் இளைப்பாற எனக்கு உதவி செய்யும். ஆமென். அனைவரும் நன்றியோடு அவரை நாம் துதிப்போமாக, ஆராதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. Baby
ஆண்டவருடைய வார்த்தையில் கடந்து செல்வோம். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு நான் எடுத்துக் கூறுகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இதை யாரும் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயின்றீர்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கூட அப்போஸ்தலரான பவுலடிகளார் எழுதிய 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கொடுக்கின்றேன். நிலைகுலை செய்த தெய்வீக குறியீடு. மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன் என்றார். அப்போஸ்தலனான பவுலடிகளார் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தியதில் ஏரோதின் குடும்பத்தை காட்டிலும் அதிகமான வைராக்கியத்துடன் இருந்தானாம். இதை கேட்டறிந்த போது அகிரிப்பா ராஜா திகைப்படைந்தான். கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு எதிராக நிகழ்ந்த துன்புறுத்தினவன் எவ்வித கிறிஸ்துவத்திற்கு பயப்படும் மாதலுக்கு உட்பட்டான் என்பதை அறிந்து கொள்ள மனதில் விருப்பம் கொண்டான். அதை உணர்ந்த பவுல் தனது வாழ்க்கையில் ஒரு முழுமையான மாற்றம் எப்படி நிகழ்ந்தது என்பதை விளக்கி கூறினான். உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையுள்ள பரிசேயனாக வளர்க்கப்பட்டது முதல் பவுலின் வாழ்க்கையில் யூத மத பிரசாரத்திற்கு சகல காரியங்களையும் அனுகூலமாய் நடத்தியிருந்தான். ஆனால் தமஸ்குவுக்கு போகும் வழியில் ஒரு உணர்வு பூர்வமான மெய்சிலிர்க்கும் உண்மை சம்பவம் நடந்ததாம். அவன் திகைப்பும் கலக்கமும் அதிர்ச்சியும் அடைந்தானாம். தேவனிடத்திலிருந்து வந்த தெய்வீக பரம தரிசனத்தை கண்டான். தன்னையும் தன்னுடனே கூட பிரயாணம் பண்ணின மற்றவர்களையும் சுற்றி ஒரு ஒளி பிரகாசிக்க கண்டானாம். இந்த ஒளி சூரிய பிரகாசத்திலும் அதிக பிரகாசமான பேரொளியாக இருந்ததாம். மத்தியான வேளையில் வெளிப்படையாக நிகழ்ந்தது இந்த காரியம். அது அவனது கவனத்தை முழுமையாக ஈர்த்ததாம். இது ஒரு மறக்க முடியாத உண்மை சம்பவம். தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக்க கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியில் அடைந்திருப்பான் என்றார். படித்து பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவன் நம் மீது வைத்திருக்கும் அளவற்ற அன்பினை ஒளி காட்டுகின்றது. இந்த ஒளி நம்மை இயேசுவுக்கு நேராக வழிநடத்துகின்றதாம். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படித்து பாருங்கள். தேவன் தமது ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நாம் கிறிஸ்துவில் முதலாக விசுவாசம் வைத்த போது தேவனுடைய ஒளி நமது இருதயங்களிலே பிரகாசிக்க ஆரம்பித்ததாம். தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது கிருபையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6இல் வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14இல் வாசித்து பாருங்கள். தமஸ்குவுக்கு போகிற பாதையிலே பவுல் கிறிஸ்துவின் ஒளியை கண்டார். அந்த ஒளியில் இயேசுவை கண்டான். அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கை அடியோடு மாறிவிட்டதாம். படித்து பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 3இல் 5, 22ஆம் அதிகாரம் 6, 26ஆம் அதிகாரம் 13இல் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் பவுலடிகள் எழுதிய அந்த நற்செய்தியிலிருந்து வார்த்தைகள் நமக்கு தெளிவாக புரியும். வயல்வெளியில் தங்கியிருந்த மேய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதலாவது அறிவிக்கப்பட்டதாம். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்ததாம். அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரும் கீழே விழவில்லை. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 9இல் வாசித்து பாருங்கள். பரலோகத்தில் இருந்து வந்த ஒளி தெய்வீக தலையீட்டை குறிக்கிறது. தேவனின் பிரசன்னத்தை குறிக்கிறது. தெய்வீக நேரடி சந்திப்பை குறிக்கிறது. இது பவுலின்
அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலனான பவுலடிகளார் கிறிஸ்தவ விசுவாசத்தின் கடுமையான எதிரியாக இருந்து கிறிஸ்துவின் ஆதரவாளனாக மாற்றப்பட்டான். பவுலை நினைக்குலை செய்த இந்த திடீர் தெய்வீக சந்திப்பு பவுலுக்குள் உண்டான ஒரு ஆழமான மாற்றத்தை எடுத்து காட்டுகின்றது. பவுலின் தனிப்பட்ட அனுபவம் ஒரு பெரும் நிகழ்வின் விரிவாக்கம் மட்டுமல்ல, குறிப்பாக யூத மத சூழலையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் தாக்கத்தையும் புரிந்து கொண்ட அகிரிப்பா ராஜாவையும் மற்றவர்களையும் எதிரொலியாக செய்யும் ஒரு பிரகடனமாக வெளிப்பட்டது. விசுவாசகராகிய நாம் அனைவரும் நமது சொந்த நம்பிக்கையின் ஆழத்தையும் நம் ஜீவியத்தில் மாற்றம் விளையச் செய்யும் ஆற்றலையும் நமக்கு உணர்த்தும் தெய்வீக வெளிப்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கின்றது. படித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து பயின்றீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நன்றாக புரியும். நாம் அனைவரும் இப்பொழுது காணிக்கை கடந்து செல்வோம். பாடல்களை பாடி துதிப்போமாக. வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உன்னுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக
வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவனவின் உணவுருகிய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை எடுத்து வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் அவருடைய திருவுடலிலும் திரு ரத்தத்திலும் ஒருவனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. கடைசியாக பாடலை பாடி துதிப்போமாக.
இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை 2 நிமிடம் ஜெபிப்போமாக. கிருபையுள்ள பரலோக பிதாவே, பவுல் என்று பின்னர் அழைக்கப்பட்ட சவுல் தமஸ்குவுக்கு செல்லும் வழியை அடைந்த மாற்றத்தை நினைவு கூர்ந்து உமது வல்லமை மற்றும் கிருபையின் பிரமிப்பில் நாங்கள் உமக்கு முன் வருகிறோம். நீ அவருடைய கண்களை குருடாக்கி அவருடைய இருதயத்தோடு பேசியது போல உமது சத்தியத்திற்கு எங்கள் கண்களை திறந்து உமது அன்பை ஆழமான முறையில் எங்களுக்கு வெளிப்படுத்தும். குறிப்பிடத்தக்க மாற்றம் தேவைப்பட்டாலும் கூட எங்கள் பிழை பழைய வழிகளில் இருந்து திரும்பி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான உமது அழைப்பை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு தைரியத்தை அருளும். அன்புள்ள கர்த்தாவே, கிறிஸ்துவர்களை வெறுத்த சவுல் பவுலாக மாற்றம் பெற்ற பின் அவர்களை நேசிக்க தொடங்கினார். அவர்களை துன்புறுத்தி சிறை கம்பிகளுக்கு பின்னால் வைத்தவர் தானே துன்புறுத்தப்பட்டு சிறை கம்பிகளுக்கு பின்னால் வைக்கப்பட்டதை அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கும் போது நாங்கள் பெரிதும் ஊக்குவிக்கப்படுகிறோம். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வழியிலும் மிஷனரி பயணத்தின் வழியிலும் இடையூறுகளும் தடைகளும் இருந்தன. ஆனால் பவுல் எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் செய்தார். மேலும் தனது வாழ்க்கையின் முடிவில் அவர் நம்பிக்கையுடன் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று கூறினார். பவுலை போல பிரகாசிக்கவும் உமக்கு ஒரு வல்லமையான சாட்சியாக இருக்கவும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. இயேசுவின் வெளியேறி பெற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசமடையத்தக்கதாக ஆண்டவர் வருமட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.